ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவக்கார 3 அம்மன் கோவில்கள். முதல்ல சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறதுலே ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவக்கார அம்மன் தான் இந்த சமயபுரம் அம்மன். இந்த அம்மனுக்கு முதல்ல இந்த இடத்துல 2 பற்கள் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த அம்மன் ரொம்ப உக்கரமாக இருந்திருக்காங்க. இப்போ தான் அந்த பல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அம்மனோட முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாந்தமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த அம்மன் ரொம்பவே கோவமாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அந்த சிலையை பற்றி எரியிற அளவுக்கு கோவத்தில் இருந்திருக்காங்க. 2வது மாசாணி அம்மன். ஒரு பொண்ணை மாம்பழத்துக்காக ஒரு அரசன் கொண்டிருப்பான். ஸோ அதன் பிறகு அவங்க குடும்பம்லாம் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல படுக்கிற மாதிரி ஒரு சிலையை கட்டியிருப்பாங்க. அந்த சிலை தான் பிற்காலத்தில் மாசாணி அம்மனை உருவெடுத்திருக்காங்க. ஒரு மாசமான பொண்ணை ஒரு சின்ன மாம்பழத்துக்காக ஒரு அரசன் கொண்டதுனால அந்த அம்மன் ரொம்ப உக்கரமாக இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. அதனால தான் இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுறாங்க. 3வது பண்ணாரி அம்மன். இந்த அம்மனோட உக்கரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த அம்மனோட கோயிலுக்கு யாராவது தப்பான எண்ணத்தோட போனாங்கன்னா அவங்களுக்கு மரண நிச்சயம். ஒரு மாடு தினமும் வேங்க மரத்தடியில் போய் பாலை தானாக சுரந்துட்டு இருந்திருக்கு. அந்த இடத்த ஊர் மக்கள் பார்த்து அந்த இடத்துல நோண்டு பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அம்மன் சிலை கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் பண்ணாரி அம்மனா மக்கள் இன்ன வரைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு மர்மமான கோயிலாகவும் இருக்குது.